அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா அலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். எண்ணங்களை பொறுத்தே செயல்கள் அமைகின்றன. நாம் செய்யும் அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி நாம் செய்யும் ஒவ்வொரு அமலுக்கும் கணக்கில்லாத கூலிகள் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு வழங்குவான். ஒரு நன்மையை செய்தால் அதற்கு பிரதிபலனாக, அதற்கு கூலியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு 10 மடங்கு நன்மைகளை வாரி வழங்குவான். இது சாதாரணமான ஒரு விஷயம். இதுவே நம்முடைய கல்பை பொறுத்து, அதாவது சில சின்ன ஒரு அமலாக இருக்கும், ஆனால் அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி நம்ம செஞ்சுருப்போம். ஏன்னா எண்ணங்களை பொறுத்து தானே செயல்கள் அமைகின்றன. அதற்கேற்ற மாதிரி தான் கூலிகளும் நமக்கு கிடைக்கும். நம்முடைய பார்வையில் அது ரொம்ப சாதாரணமாக சின்ன ஒரு விஷயமா இருக்கும், ஆனால் அல்லாஹ்வின் பார்வையில் மிகப்பெரியதாக இருக்கும். அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுவான்? 10 மடங்கு கூலிகள் இல்லை, அதற்கும் அதிகமாக அல்லாஹ் கூலிகளை தருவான். அதனால் எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி செய்யுங்க. அப்போ உங்களுக்கு கூலிகளும் ஏராளமாக கிடைக்கும். நாம் செய்கின்ற அமல்களை பொறுத்து நம்முடைய வாழ்க்கையும் மாறும். எந்த அளவுக்கு அதிகமாக நன்மைகள் நம்முடைய கணக்கில் சேருதோ அதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கையும் மிக சிறப்பாக இருக்கும். சில நேரங்களில் அமல்களை, நன்மையான காரியங்களை நாம் தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருக்கும்போது நிறைய சோதனைகள் வரும். இது எல்லாமே ஷைத்தானின் சூழ்ச்சி. ஏன்னா ஷைத்தான் அவ்வளோ சீக்கிரம் நன்மைகளை நம்ம செய்ய விட மாட்டான். எங்கே இவனுக்கு நிறைய நல்லது வந்தால் இன்னும் அதிகமாக நன்மைகளை செஞ்சு கொண்டே போவான்னு சொல்லிட்டு நிறைய கலகத்தை அவன் ஏற்படுத்துவான். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானுக்கும் ஒரு சக்தியை தந்திருக்கிறான். நம்முடைய இரத்த நாளங்களில் தானே அவன் ஓடிக்கொண்டிருக்கின்றான். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். அதிகமாக அதுவும் அமல்கள் செய்யும் போது தான் நிறைய சோதனைகள் வரும். சோதனைகள் கடுமையாகும். அல்லாஹ் அந்த டைமில் நம்ம சோதிப்பான். தன் அடியான் இந்த நன்மையான காரியத்தை தொடர்ந்து செய்கின்றானா இல்லை பாதியிலேயே அப்படியே விட்டுறானா சொல்லிட்டு அல்லாஹ் சோதிப்பான். தொடர்ந்து நாம் அமல்கள் செய்யணும். சின்னதாக ஒரு அமலாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யணும். அதை தான் அல்லாஹ் மிகவும் விரும்புகின்றான். நீங்கள் செய்கிற ஒரு சின்ன அமலை கூட நிச்சயமாக அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அதனால் தொடர்ந்து அமல்களை செய்யுங்க. அதிகமாக அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டுகிறீங்க. குரான் எடுத்து ஊதுங்க. எக்ஸ்ட்ரா தொழுகைகளை தொழுங்க. கடமையான தொழுகைகளை தவிர்த்து இது எல்லாம் செஞ்சு கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக எந்த ஒரு சோதனையும் நம்மை கடுகளவு கூட பாதிக்காது. அப்படி நீங்கள் அமல்களை செய்யும்போது சில அமல்கள் இருக்கும், சில துவாக்கள் இருக்கும், சில திக்ருகள் இருக்கும். ரொம்ப சின்னதாக சாதாரணமாக இருக்கும், ஆனால் நன்மைகள் நமக்கு ஏராளமாக கிடைக்கும். அது போன்ற திக்ருகள், துவாக்களை தேர்ந்தெடுத்து கேளுங்க. ஏன்னா நம்மக்கிட்ட டைம் அதிகம் இருக்காது, நிறைய வேலைகளும் இருக்கும். 24 மணி நேரமும் அமல்களை செய்ய முடியாது. நமக்கு கிடைச்ச அந்த டைமில் இது போன்ற பவர்ஃபுல்லான திக்ருகளை எடுத்து ஓதும்போது குறைஞ்ச நேரத்தில் அதிகமாக நன்மைகளை நம்மால் சம்பாதிக்க முடியும். அதன் மூலமாக நம்முடைய பிரச்சனைகளும் தீரும். நம்முடைய சேனலில் இது போன்ற சிறந்த துவாக்கள், திக்ருகளை நான் போட்டுட்டு வரேன். அந்த வகையில் இன்றைக்கி நான் சிறந்த ஒரு துவாவை சொல்ல போகிறேன். இந்த துவாவிற்கு ஒரு சிறப்பு இருக்குது. அது என்னன்னா, இப்போ நார்மலாக நம்ம ஏதாவது ஒரு துவா சொல்கிறோம், இல்லை ஏதாவது ஒரு திக்ரு எடுக்கிறோம். அதை நன்மைகளை எழுதுவதற்கு மலக்குமார்கள், அதாவது ஒவ்வொரு மலக்குமார்கள் இருப்பாங்க. அவங்க நன்மைகளை எழுதி கொண்டே இருப்பாங்க. இந்த ஒரு துவாவிற்கு இவ்வளோ நன்மையை சொல்லிட்டு ஏற்கனவே அல்லாஹ் நிர்ணயித்து வச்சுருப்பான். இந்த ஒரு துவாவை ஒரு சஹாபி ஓதுறாங்க. ஓதுன உடனே மலக்குமார்களுக்கு ஒன்றுமே புரியல. இந்த ஒரு துவாவிற்கு நம்ம எத்தனை நன்மைகள் எழுதணும் சொல்லிட்டு அவங்களே குழம்பி போகிற அளவுக்கு நிற்கிறாங்க. அவ்வளவு சிறந்த ஒரு துவா. அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க? அல்லாஹ்விடம் போகிறாங்க. அல்லாஹ் கிட்ட சொல்கிறாங்க, இதற்கு நாங்கள் என்ன நன்மைகளை எழுதுவது சொல்லிட்டு. அப்போ அல்லாஹ் சொல்கிறா, என்ன துவாவை அவங்க சொன்னாங்க அப்படி கேட்கும்போது இந்த ஒரு துவாவை சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இதை அப்படியே வைங்க. எப்படி நீங்கள் எழுதுங்கன்னா, இந்த நபர் இந்த துவாவை இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இத்தனை முறை சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு எழுதி வைங்க. இதற்கு கூலிகளாக நான் கியாமத் நாளில், அதாவது மறுமையில் நான் அவரை பார்க்கும்போது, சந்திக்கும் போது நான் நன்மைகளை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் நேரடியாக நன்மையை தரும்போது அப்போ எவ்வளவோ ஒரு நன்மைகளாக அது இருக்கும் சொல்லிட்டு பார்த்துக்குங்க. நம்மளால் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது, கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாது. அவ்வளவு அதிகமாக நன்மைகளை வாரி வழங்குவோம். அவ்வளவு சிறப்பான ஒரு துவா. அந்த துவாவை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதோட பொருளோடு படித்து ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ துவா என்னென்னு பார்க்கலாம். யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யம்பகி லி ஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானிக். யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யம்பகி லி ஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானிக். யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யம்பகி லி ஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானிக்.
என் இறைவனே, உன்னுடைய முகத்தின் கண்ணியத்திற்கும் உன்னுடைய ஆட்சியின் மகத்துவத்திற்கும் ஏற்றவாறு அனைத்து புகழும் உனக்கே உரியது. ரொம்ப சிம்பிளான ஒரு துவா இது. ஏன் வானவர்கள் இப்படி குழம்பி போயிருக்காங்கன்னா, இந்த துவாவோட பொருள் அப்படி. அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் இவை. பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை புகழ்வதை அதிகமாக விரும்புபவன். அல்லாஹ் யாரு, அவனுடைய முகம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே தெரியாது. இந்த துவாவில் என்ன கேட்குறோம்? உன்னுடைய முகத்தின் கண்ணியத்திற்கும் சொல்லிட்டு கேட்குறோம். மகத்துவத்திற்கும் ஏற்றவாறு அனைத்து புகழும் உனக்கே உரியது அப்படின்னு கேட்குறோம். நமக்கு தெரியாத ஒரு விஷயம், ஆனால் அதனுடைய சிறப்பை கொண்டு அல்லாஹ்வை புகழ்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து அதில் மனிதர்களை உருவாக்கினான். எதற்காக? தன்னை வணங்குவதற்காக. தன்னை வணங்கணும்னு சொல்லிட்டு 24 மணி நேரம் தன்னை வணங்கி கொண்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் சொல்லவில்லை. ஏராளமான செல்வ வளங்களை நமக்கு தந்திருக்கிறான். இஷ்டத்துக்கும் நம்ம அனுபவிச்சுக்கலாம். குறிப்பிட்ட அந்த ஒரு 5 நேரம் நம்ம தொழணும். அடிக்கடி அல்லாஹ்வை நினைவு கூறணும். எந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுகின்றோமோ அல்லாஹ் அதைவிட அதிகமாக நம்மை நினைவு கூறுவான். மலக்குமார்கள்கிட்ட சொல்லுவான், என்னோட அடியான் என்னை நினைவு கூறுகின்றான், நானும் அவனை நினைவு கூறணும், அவனுடைய கஷ்டத்தை தீர்க்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய ஒவ்வொரு கஷ்டத்தையும் அவன் லேசாக்குவான். அதனால எப்போதுமே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செஞ்சு கொண்டு புகழ்ந்து கொண்டு இருங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன துவாக்கள் திக்ருகளை எடுத்துக்கொண்டே இருங்க. கடினமான சூழ்நிலை இன்னும் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுங்க. நிச்சயமாக அந்த கடினமான ஒரு சூழ்நிலை நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையாக மாறும். இந்த ஒரு துவாவை நீங்கள் எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம். அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள். இதற்கு நன்மை என்னன்னே நம்மளால் சொல்ல முடியல. ஏன்னா அவ்வளவு அதிகமாக நன்மைகள் கிடைக்கும். இப்போ நோன்பு மாதத்தில் எப்படி மற்ற மாதத்துலாம் நமக்கு இவ்வளோ நன்மைகள் இருக்குன்னு தெரியும். ஆனால் நோன்பு எனக்குரியது, அதற்கான கூலிகளை நானே கொடுப்பேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கின்றான். அப்போது நிறைய நன்மைகள் இருக்குது. அதனால தானே நோன்பு மாதத்தில் அதிகமான இபாதத்துக்கள் சேரும். அது போன்ற ஒரு துவா தான் இது. ஏன்னா இதற்கான கூலியை நான் டைரெக்டாக கொடுத்துக்கிறேன், என்னுடைய அடியான சந்திக்கும் போது நான் கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்வதிலிருந்து இந்த ஒரு துவாவிற்கு எவ்வளவு சிறப்பு இருக்குன்னு பார்த்துக்குங்க. வேறு எந்த துவாவையும் இப்படி அல்லாஹ் சொல்ல. சாதாரணமாக இந்த துவா ஓதுனா இந்த நன்மை அப்படின்னு இருக்குது. ஆனால் இந்த துவாவிற்கு மட்டும் என்ன நன்மைனே தெரியல. ஒரு வரையறுக்க முடியாத நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அப்போது அதிகமாக ஓதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த துவாவை ஓதி துவா செய்யுங்க. எப்போ நீங்கள் கேட்கலான்னா எப்போ வேணாலும் கேட்கலாம். இந்த நேரத்தில் தான் கேட்கணும் அப்படிலாம் இல்லவே இல்லை. தொழுகையை முடிஞ்சு நீங்கள் கேட்கலாம். தொழுகையின் சஜிதாவில் நீங்கள் கேட்கலாம். அத்தியாயத்து இருப்பில் நீங்கள் கேட்கலாம். ஏன்னா துவா தானே இது. எல்லா நேரங்களும் நீங்கள் கேட்கலாம். அதிகமாக கேளுங்க. இதன் மூலமாக உங்களுடைய ஒவ்வொரு கஷ்டங்களும் லேசாகும். கடன் வறுமை இருந்தால் இந்த ஒரு துவாவை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடுங்க. நோய் நொடிகள் இருந்தால் இந்த ஒரு துவாவை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடுங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள் முசீபத்தாக இருக்கா, இந்த ஒரு துவாவை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடுங்க. ஏதாவது முக்கிய ஹாஜத் நிறைவேற வேண்டியிருக்கா, இந்த ஒரு துவாவை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடுங்க. நிச்சயமாக அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான், கைவிட மாட்டான். தன்னை நம்பி வந்தவர்களை அவன் ஒருபோதும் கைவிட்டதில்லை. நிறைய துவாக்கள் திக்ருகள் இருக்குது. சில துவாக்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய துவாக்களாக, நமக்கு கை கொடும் துவாக்களாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துவாக்கள் கை கொடுக்கும். அதில் இந்த ஒரு துவா நிறைய பேருக்கு கை கொடுக்கலாம். அதனால் நம்பி ஓதுங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய துவாவாக இன்ஷா அல்லாஹ் இந்த துவா இருக்கும். இந்த துவா ஓதி உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.